காத்திடுவார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். Come on. சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சொல்லுவோம். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ,
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த புதிய வருடத்துல ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்கிற தெய்வம். வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமாக இருக்கிறது. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவர் நம்மளை முழுவதும் பாதுகாத்துக் கொள்கிற தெய்வம். நம்ம எல்லோரும் இணைந்து ஆமென் நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கி சேர்ந்து சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். எஸ் லார்ட் ஹல்லேலூயா. மன நிறைவுடன் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டி. புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் நன்றி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற என் கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டி. ஏந்தி நின்ற 2025 கொடுக்கும் கரங்களாய் மாற்றுவீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி
நன்றி மன நிறைவுடன் சேர்ந்து சொல்வோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். புது வாழ்வு புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். நன்றி ஆண்டவரே, நன்றி. Lord, we thank you, Lord. Hallelujah. நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நல்ல இரண்டு கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமைகளை நாம் செலுத்தலாம். ஆவியே ஆவியே பனி போல பெய்யும் ஆவியே ஆவியே மழையாய் மழையாகும் ஆவியே மழையாகும் ஆவியே 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 மழையாகும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக ஆவியே பனி போல பெய்யும் மழையாய் மழையாய். புனித மாத்திரம் கரம் உயர்த்தி ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே ஆவியே ஓ ஆவியே ஆவியே ஆவியே. அபிஷேகத்தின் மகிமை எங்களை நிரப்புகிறபடியினால், உங்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் அசைவாடுகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you, Lord, for your presence. Hallelujah. இந்த வருஷத்தில் ஆண்டவரே நீர் நன்மையால் எங்களை முடிசூட்டி நீர் எங்களை வழிநடத்த போகிற மேலான கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க ஹalleluya. நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என்னோடு கூட ஒரு வசனத்திற்கு நேராக உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனத்தை நாம் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க ஹalleluya. 2024 எத்தனையோ குறைவுகளோடு நம்ம வாழ்ந்திருக்கலாம். 2024 எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ பலவீனங்கள், எத்தனையோ குறைவுகளோடு நாம் கடந்து வந்திருக்கலாம். 2025 ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த வருஷத்துல எந்த குறைவும் உங்களை நேரிடுவதில்லை. ஆமென். ஒருவேளை குறைந்து போன வாழ்க்கையா இருக்கலாம். நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கையில சந்தோஷம் குறைவுபட்டிருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பொருளாதார சூழ்நிலையில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், எத்தனையோ இடத்துல வேலையை தேடி ஓடுறேன்,
ஆனால் வாழ்க்கையில் குறைவுகளை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்தெந்த காரியம் 2024 ஆரம்பத்தில் இது நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் 2025 வந்து விட்டது, வாழ்க்கையில் குறைவுகளே பார்த்துட்டு இருக்கிறேன். கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து திட்டவும் தெளிவாக சொல்றாரு, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய சமூகத்தில் தகப்பனே என்னை பலப்படுத்தும், என் குறைவுகளை மாற்றும், என் போராட்டங்களை மாற்றும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடுவதில்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பார்த்தா நிறைய நன்மைகள் குறைவுபட்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம், உங்களுடைய வாழ்க்கை குறைவுபட்டிருக்கிறது. சாரிபாத் விதமாக சொல்லுகிறாள், குறைவுபட்டிருக்கிறோம், நானும் என்னுடைய மகனும் மரித்து விடலாம் என்ற சூழ்நிலைக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. பஞ்சத்தின் காரணமாக சாப்பிட்றதுக்கு பிரெட் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. அவள் சொல்லுகிறாள் தீர்க்கதரிசியை பார்த்து, நாங்கள் எங்களுடைய லைஃப்பை முடிக்க போகிறோம், இந்த உலகத்தில் வாழ முடியலை. காரணம் என்ன? பஞ்சம். இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு பஞ்சம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. கடந்த நாட்களில் பார்த்தோம், வீட்டை விட்டு வெளியே வர முடியலை. கொரோனா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துக்குள்ள வந்தோம். அடுத்த மிகப்பெரிய ஒரு பஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது. வசனத்தை கேட்கக்கூடாதபடி ஒரு பஞ்சம் இந்த உலகத்திற்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தப்பிக்கணும்னா தேவனுடைய பிரசனத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைவுபடுவதில்லை. ஹல்லேலூயா. சாரிபாத் விதவை சொல்றா, நாங்கள் மரிக்க போகிறோம், இதுக்கு மேலே எங்களால் வாழ முடியாது, இதோட எங்கள் வாழ்க்கையை முடிச்சிடலான் இருக்கோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாள். தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகளுக்கு, ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, நான் கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறாள். நடந்த காரியம் என்ன தெரியுமா? பொய் சொல்லாத வேத புஸ்தகம் அவளை குறித்து சொல்லுகிறது, அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அவள் வீட்டில் எந்த குறைவும் வரவில்லை. ஏன் தெரியுமா? தேவன் அவளை கண்ணோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் நாம் கண்ணீரோடு வந்திருக்கலாம், பலவிதமான குறைவுகளோடு வந்திருக்கலாம், நெருக்கங்களோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்குள்ளே கடந்து வருவாரே ஆனால், தேவனை நாம் ஏற்றுக்கொள்வோமே ஆனால், 2025 உங்க வாழ்க்கையில குறைவில்லாத வருஷமாக, ஒரு நிறைவுள்ள வருஷமாக கர்த்தர் மாற்றித்தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நன்மைகள் குறைவுபடுவதில்லை. வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பல இடங்களில் மனிதனை ஒவ்வொரு காரியத்தோடு கூட ஒப்பிடுவதை நாம் பார்க்க முடியும். சிலர் சொல்லுவாங்க அத்தி மரத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் சங்கீதக்காரன் இந்த இடத்துல மனிதனை ஒரு அழகான ஒரு மிருகத்தோடு ஒப்பிடுகிறான், ஒரு சிங்கத்தோடு கூட ஒப்பிடுகிறான். சிங்கம் கூட எப்படி இருக்கும்? பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுற சிங்க குட்டிகளுக்கோ வாழ்க்கையில நன்மை குறைவுபடுவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் மிக அழகான ஒரு மிருகத்தோடு கூட மனுஷனை ஒப்பிடுறார். இந்த சிங்கம் சாதாரண மிருகம் இல்ல, காட்டினுடைய ராஜா. அது சாதாரணமா இருக்காது, அதை பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். 2 வருஷங்களுக்கு முன்பதாக நானும் என்னுடைய குடும்பமாக பெங்களூருக்கு போயிருந்தோம். பெங்களூர்ல ஒரு பெரிய ஒரு ஜூ ஒன்று இருக்கிறது. ஒரு பெரிய ஃபாரஸ்ட்குள்ள ஒரு அழகான ஒரு ஜூ ஒன்று வைத்திருக்கிறார்கள். எல்லா விதமான மிருகங்களும் அந்த ஜூக்குள்ள இருக்குது. எல்லாவற்றையும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், எல்லா மிருகங்களையும் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது. ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் பயங்கர கூட்டம் இருந்துச்சு. எங்க தெரியுமா? இந்த சிங்கத்தை பார்க்கறதுக்கு. ஏன்னா சிங்கம் எண்ணிக்கை குறைவு தான், ஆனா அந்த ஒன்று தான் காட்டையே இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிறது. சிங்கத்துக்கு வேற சப்போர்ட் யாரும் தேவையில்லை, தனியாகவே நடந்து செல்லும். அது கிட்ட வந்தாலே பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லான சிங்கம் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா. ஆனா கர்த்தரை தேடுற சிங்க குட்டிகளுக்கோ இனி உங்க வாழ்க்கையில குறைவு வருவதில்லை. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்துல 3 காரியங்கள் சிங்கத்துடைய கேரக்டர்
நாம் அதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய 3 குணாதிசயங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வேகமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னோடு கூட உங்கள் வேத புஸ்தகத்தை நாகும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முதல் காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாகும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை அதை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மிருகமாக இருக்கிறது. இந்த சிங்கம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு பெரிய காட்டினுடைய ராஜா. எப்படிப்பட்டது? காட்டுக்கே ராஜா யாரு தான்? சிங்கம் தான். சிங்கத்துடைய முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? அதுக்கு வேட்டையாடணும், அதுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா காட்டுக்குள்ள நடந்து போகுது. நடந்து போகும் பொழுது செத்து போன மிருகத்தையோ அல்லது வேற ஏதாவது மிருகம் கொன்னு போட்ட சாப்பாடு அது சாப்பிடாது. அது என்ன பண்ணும்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னால் முயன்ற காரியத்தை தானாகவே போராடி அந்த சாப்பாடை கொடுக்கும். ராமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? இந்த உலகத்துல நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ உழைத்து அதில் கிடைக்கிற வருமானத்துல சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு புது வருஷம் வந்த உடனே நிறைய பேருக்கு கையில வசனம் கிடைச்சிருக்கும். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வச்சிருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. வசனம் கிடைச்சோன்னா எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வருஷம் முழுசும் ஆண்டவர் எனக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு திறந்து கொடுத்துருவாரு. சும்மா இருந்தா வாசல் திறக்குமா? சிங்கம் என்ன பண்ணும்? தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சாப்பாடு தேவையோ அதை தேடி போய் கண்டுபிடிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 2025 நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் கட்டுகளை மாற்றுவேன், நுகங்களை ஒடிப்பேன். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதற்கு பின்னாடி ஓடணும். ஆண்டவரே கற்றுத்தாரோப்பா, என்ன செய்யணும்? சோம்பேறிய போல வீட்டில் உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவர் வசனத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. நம்முடைய காரியங்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்கிறவரை அதற்கு பின்னாடி எப்போ ஓட ஆரம்பிக்கிறோமோ ஆண்டவர் சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், அந்த வசனத்தை தேடுகிறவர்களுக்கோ இனிமேல் குறைவு என்பது இல்லாமல் போய்விடும். ஒரு ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சிங்கத்தை குறித்து ரொம்ப அழகா சொல்றாரு. அதுக்கு குட்டிகளுக்கு சாப்பாடு என்ன பண்ணும்? தான் தேடி ஓடும். ஆசீர்வாதம் கிடைக்கிற வரை யாரையும் ஏமாற்றி இந்த உலகத்துல வாழ்ந்துடலாம், அவங்கள ஏமாற்றி வாழ்ந்துடலாம், இவர்களை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நாள் ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. சிங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு ரொம்ப அழகான ஒரு கேரக்டர், தனக்குள்ள சாப்பாட, தனக்கு பிள்ளைகள் ஆசைப்படுகிற காரியத்தை, குடும்பம் ஆசைப்படுற காரியத்தை அது ஓடி போய் அந்த காரியத்தை செய்து முடிக்குமாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சோம்பேறியா இல்லாம இந்த 2025 கால் எடுத்து வச்சிட்டோம். சோம்பேறியா இல்லாம, ஆண்டவரே நான் செய்கிறேன், என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே உண்மையாய் வாழுகிறேன், என்னை உயர்த்தும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறேன், என்னை பலப்படுத்தும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் விதமாக சொல்லியிருக்கிறது, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள், அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். சோம்பேறியா இருக்க வேண்டாம். 2025 வந்துட்டோம். ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. இனி கதவை திறந்துருவாரு, ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து ஊற்றிடுவாரு. அதற்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய காரியம், அவர் எனக்கு தர்ற வரைக்கும் நான் அதற்கு பின்னாடி ஓடுவேன். ஜெபத்திற்கு பின்னாடி ஓடுங்க, விசுவாசத்துல காத்துருங்க. தேவனுடைய சமூகத்துல நேரம் கிடைக்கும் போதெல்லாம், தகப்பனே எனக்கு விடுதலையை தாரும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது சிங்கத்தினுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? அது சோம்பேறியாக இருக்காது. அடுத்த மிருகம் கொன்று போட்ட மிருகத்தின் சாப்பாடை சாப்பிடாது. தனக்கு என்ன தேவையோ அது தேவனிடத்துல போய் பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எமின்னு ஒரு பிள்ளை இருந்தா, 3ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். அவங்க அம்மா அவளை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, எப்பா நல்லா படிக்கணும், நீ நல்ல கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவா எக்ஸாம்லாம் ரொம்ப அழகாக எழுதுவா. எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு பாஸ் ஆகிற அளவுக்கு எல்லாம் படித்திருப்பாள்.
நாட்கள் போய்க்கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஒரு பரீட்சை வருது. வரும்போது அம்மாவை பார்த்து சொல்கிறா, அம்மா நான் எக்ஸாம் போயிட்டு வர்றேன். ஒன்று அவங்க அம்மா கேட்குறாங்க, அம்மா நீ எப்படி எக்ஸாமில் பாஸ் ஆகுவ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று அவள் ரொம்ப சிரிச்சிட்டு சொல்கிறா, நீ ஒன்றும் படிக்கலையேம்மா, நீ எப்படி பாஸ் ஆக முடியும் என்று கேட்டார்கள். அவள் உடனே சொன்னா, அம்மா வேற ஒன்றும் இல்லை, என் பக்கத்தில் ஜெபிஷான்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவள் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவளை பார்த்து தான் நான் இத்தனை நாட்களும் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தேன், நான் பாஸ் ஆகிட்டேன், கண்டிப்பாக இந்த எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன்றைக்கி பார்த்தா சில யூடியூப்லாம் நம்ம பார்க்குறோம், சில விலை உயர்ந்த பெண்ணெல்லாம் இருக்குது. அந்த பெண்ணை வாங்கி எழுதிட்டோன்னா பாஸ் ஆகிடும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வசனம் சொல்லியிருக்கிறது, குதிரையோ யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், முதல்ல ப்ரிப்பேர் ஆகணும். நிறையவே நினைக்கிறாங்க சும்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருவார். நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ சோம்பேறியா இருக்காத, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா சிங்கத்துக்குள்ள இருக்கிற முதல் ஒரு குவாலிஃபிகேஷன், அது தனக்கான இரையை தானாகவே வேட்டையாடுகிறது. யாரோ கொண்டு வந்து போடுவாங்க, அது அந்த காட்டினுடைய ராஜா தானே, காலுக்கு மேலே காலை போட்டுட்டு உட்காந்துட்டு இந்த மிருகம் எனக்கு சாப்பாடை கொண்டு வரும், அந்த மிருகம் எனக்கு சாப்பாடை கொண்டு வரும், அது காத்துக்கிட்டு இருக்காது. தனக்கு என்ன தேவையோ அது தானாகவே போறது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அடுத்த லெவல் நீங்க போகணும்னா காலை முன்னாடி தூக்கி வச்சிருங்க. ஆண்டவரே உங்களை நம்பி என் காலை வைக்கிறேன், மனுஷனை நம்பல, உலகத்தை நம்பல, உங்களை மட்டும் நம்புற, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பாருங்க. 2025 முழுவதும் ஆண்டவர் உங்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை சொல்றா, அம்மா பக்கத்தில் இருக்கிற ஜெபிஷாவை பார்த்து எழுதி நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படிங்கிறா. அவங்க அம்மா ஸ்கூலுக்கு அவளை அனுப்பி வைக்கிறாங்க, சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறா. எக்ஸாம் முடிஞ்சுது. எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே டீச்சர்ஸ் வந்து இந்த எமியை பார்த்து சொல்கிறாங்க, எமி உன் பேரண்ட்ஸை நீ நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னோன்னே இவன் மனதுக்குள்ளே நினைக்கிறா, பரவாயில்ல நம்ம நல்ல மார்க் எடுத்துருப்போம் போல இருக்கு, நம்மளை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம பேரண்ட்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, பரவாயில்ல கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரான். ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னா நேராக பிரின்சிபால் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. பரவாயில்ல பிரின்சிபால் நம்மளை விஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு இவ்வளோ சந்தோஷமாக ஏமி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போன உடனே பிரின்சிபால் பார்த்துட்டு கேட்குறாங்க, எம்மா எமி உன்னுடைய அப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. உடனேவா சொல்கிறேன், எங்கள் அப்பா பேர் கிறிஸ்டோஃபர். உங்கள் அம்மா பேர் என்னது? அவள் சொல்கிற ரொம்ப அழகாக, எங்கள் அம்மா பேர் மேரி அப்படிங்கிறா. பரவாயில்லம்மா, 3rd ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் முதல்ல 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம். முதலாவது உன் அப்பா பேர் என்னன்னு கேட்டிருந்தோம், 2வது அம்மா பேர் என்னன்னு கேட்டிருந்தோம், 3வது டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டிருந்தோம். ஆனால் 3க்குமே உன்னுடைய அப்பா பேரும் இல்லை, உன்னுடைய அம்மா பேரும் இல்லை, யாருடைய பேரை எழுதினா என்று கேட்டார்கள். உன்னை இவ சொன்னா, கொஞ்சம் ஞானமாக படிச்சிருப்பேன்னா எங்கள் அப்பா பேரை எழுதியிருப்பேன், பக்கத்தில் இருந்த ஜெபிஷாவுடைய அப்பா அம்மா பேரை நான் எழுதி வச்சுட்டேன் சார், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டான். இந்த அப்பா அம்மா சொன்னாங்க, என்னை காயப்படுத்தி விட்டாய், என்னை அசிங்கப்படுத்தி விட்டாய், உன்னை நல்லா படிக்கணும்னு அனுப்பி வச்சேனே, இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு அந்த பிள்ளைய பார்த்து கேட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நான் முன்னாடி வந்துடலான்னு எவ்வளவோ எண்ணிட்டு இருக்கிறோம். சிங்கத்துக்குள்ள இருக்கிற ரொம்ப அழகான ஒரு கேரக்டர், அது வேற யாருடைய இறையும் தேடி போகாது. அவன் எனக்காக செய்து வைத்திருப்பார்கள், இவர்கள் எனக்காக காரியத்தை செய்வார்கள், யாருக்கு பின்னாடியும் ஓடாது. தனக்கு தேவையானதை தேவனுடைய பலத்தை, தேவன் கொடுத்த பலத்தை கொண்டு அது ஓடி தனக்கான இறையை சாப்பிடுகிற ஒரு குணாதிசயத்தை கொண்டதாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இவங்க உதவி செய்வாங்க, அந்த சொந்தக்காரங்க உதவி செய்வாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்வாங்க, யாருக்கு பின்னாடி ஓடுறதில்ல, நீங்க எனக்கு கொடுத்த பலத்தோடு. சிங்கத்தை குறித்து வாசிக்கிறோம், சிங்கம் தன் குட்டிக்கு தேவையானதை போய் வேட்டையாடுமா. ஆண்டவரே எனக்கு தேவையானதை நீர் கொடுத்த பலத்தோடு கூட நான் வேட்டையாடுகிறேன், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நான் தேடி ஓடுகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எந்த நன்மையும் உங்க வாழ்க்கையில குறைவுபட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். வேகமாக 2வது குணாதிசயம், சிங்கத்துக்குள்ள இருக்கிற 2வது குணாதிசயத்துக்குள்ளே நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதே வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். நாகும் 2ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம், தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று கொண்டு வருமாம். ஹalleluya. இந்த சிங்கத்துக்கு ரெண்டாவது ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? சிங்கம் இப்போ நல்லா வேட்டையாட போகுது. அழகான ஒரு மான் குட்டியை வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகா வேட்டையாடும். நம்ம டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட் சேனல்லாம் பார்த்துருக்குறோம். ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப அழகா வேட்டையாடும். வேட்டையாடி இது பண்ற ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். தான் மாத்திரம் அதை சாப்பிடாது, தன்னை நேசிக்கிறவர்களுக்கு அதை கொடுக்கும். ஹalleluya. இன்னைக்கு மனிதர்களை பார்க்கும் பொழுது எப்படி வாழ்றாங்கன்னா, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், நான் மட்டும் சபைக்கு போனா போதும், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், நான் 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 என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கத்திடமிருந்து நாம் படித்துக் கொள்கிற இரண்டாவது ஒரு குணாதிசயம், அது தனக்காக மாத்திரம் வாழாமல் இந்த உலகத்திற்காக வாழுகிற ஒரு குணாதிசயத்தை கொண்டிருக்கிறது. அது தான் மாத்திரம் வேட்டையாடி நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் சிங்கம் அப்படி பண்ணலை. தான் மாத்திரம் சாப்பிட்டா போதாது, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, என்னை நம்பி ஒரு வாழ்க்கை இருக்குது, அவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்கிற ஒரு குணாதிசயத்தை, கொடுக்கிற ஒரு குணாதிசயத்தை இந்த சிங்கம் கொண்டதாக இருக்கிறது. ஹalleluya. நாம் கொடுக்கும் பொழுது, நாம் மனமுகந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில நன்மை குறைவுபடாது. வசனம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க கொடுக்க ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையை நிரப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் என்று ஒருவன் இருக்கிறான். அவனால லாசருவுக்கு எல்லாமே கொடுக்க முடியும். நல்ல சாப்பாடு கொடுத்திருக்கலாம், நல்ல உடைய கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் அதற்கான ப்ரொவிஷனை இந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்கிறார். அப்பா, நல்ல சாப்பாடு இருக்கு அவன்கிட்ட, நல்ல உடைகள் இருக்கிறது, தங்கிறதுக்கு நல்ல வீடு இருக்குது. ஆனா பக்கத்துல இருக்கிற லாசருவுக்கு சாப்பிட கூட சாப்பாடு இல்லை, பிரெட் கூட இல்லை. இந்த சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இவன் டெய்லி பார்க்குறான் அவனை. ஆனால் இவன் இந்த லாசர் என்ன பண்ணுறான், அவன் மேஜையிலிருந்து விழுகிற சின்ன சின்ன அப்பத்தின் துண்டுகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? வேத புஸ்தகம் ரொம்ப அழகா சொல்லுது. 2 பேரும் ஒரு நாள் மரித்து போகிறார்கள். லாசருவும் மரித்து போகிறார், ஐஸ்வர்யவானும் மரித்து போகிறார். ஆபிரகாமின் மடியில லாசரு உட்கார்ந்து இருக்கிறான். ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறான்? நரகத்திற்குள்ள இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஏழை உட்கார்ந்து இருக்கிறான். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பாவப்பட்ட ஒருத்தன், ஐயா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறான். அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யாம நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் உயிரோடு இருந்தா போதும், நான் மட்டும் இந்த உலகத்தில் நடந்தா போதும், தன்னை குறித்து மட்டும் யோசித்து கொண்டிருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை நரகத்திற்குள்ளே கடந்து சென்றது. இந்த 2025 ஒரு புதிய ஒரு முடிவெடுப்பு. ஆண்டவரே, யாராயிலும் என்னிடத்துல ஏதாயிலும் என்னால் முடிந்த காரியத்தை கேட்டால் நான் செய்வேனப்பா. என்னுடைய கைகளை கொடுக்கும் கரங்களாக மாற்றுங்கப்பா. ஒரு சிங்கமானது தனக்கு மாத்திரமல்ல, வேட்டையாடுகிற அந்த மிருகத்தை தான் மாத்திரம் சாப்பிட வேண்டும், அது என்னவில்லை, நான் கொடுத்து சாப்பிட வேண்டும், மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுது அது திங்க் பண்ண ஆரம்பிக்கிறதோ, சங்கீதக்காரன் சொல்லுகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. 2வது சிங்கத்தை குறித்து பார்க்கிறோம். அது சாதாரணமான மிருகம் அல்ல. தான் வேட்டை ஆடின அந்த மிருகத்தை, அந்த இரையை தன்னுடைய குடும்பத்திற்கு எடுத்து கொண்டு வருமா. கொடுக்கிற ஒரு அனுபவம், கொடுத்து மகிழ்கிற ஒரு அனுபவம் அதுக்குள்ள இருக்கிறது. நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. இந்த கிறிஸ்மஸ் டைம்ல பார்த்துருப்போம், கேரல்ஸ் போவாங்க. கேரல்ஸ் போகும்போது என்னதான் ஜனங்கள் கூட போனாலும் சென்டரில் ஒரு வயதான தாத்தா நிற்பார், வேஷம் போட்ட ஒரு தாத்தா நிற்பார். எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும்? அவருடைய உண்மையான பெயர் என்ன தெரியுமா? செயின்ட் நிக்கோலஸ். அவருடைய பெயர் என்ன? இன்னைக்கு அது ஷார்ட் ஃபார்மாக ரொம்ப அழகாக சுருக்கி குறுக்கி சாண்டா கிளாஸ் என்று அழைக்கிறோம். அவருடைய ஒரிஜினல் பெயர் என்னன்னா செயின்ட் நிக்கோலஸ் என்ற அர்த்தம். அவர் நிக்கோலஸ்னு ஒரு சபையின் போதகர். அவருக்குள்ள ஒரு கேரக்டர் இருந்துச்சு. என்ன தெரியுமா? எல்லாருக்கும் வாரி வாரி கொடுப்பார்,
யாரெல்லாம் கஷ்டத்தோடு வாராங்களோ, யாரெல்லாம் நெருக்கத்தில் வாராங்களோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு வாராங்களோ அவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பார். ஆனால் இவருக்குள்ள ஒரு குணாதிசயம் இருந்துச்சு. என்னன்னா, யாரும் முகம் பார்க்க கொடுப்பது அவருக்கு பிடிக்காது. ரொம்ப பயப்படுவாராம். யாராவது பார்த்துருவாங்களோ, யாராவது தவறுதலாக சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாமல் வேஷம் போட்டுட்டு நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு முன்னாடி வந்து காரியங்களை வச்சுட்டு போயிடுவார். இப்போ எனக்கு இன்னைக்கு பணம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சபையில் போய் ஆண்டவரே எனக்கு பணத்தை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுவேன். என் பக்கத்தில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே கிறிஸ்மஸுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, ஆண்டவர் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு எனக்கு நல்ல சட்டை இல்லை, சட்டை தாங்க நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். சபையில் இருக்க பாஸ்டர் இதை பார்த்துட்டு இருப்பார். இது யாருக்கும் முன்னாடியும் கொடுக்க மாட்டார். என்ன பண்ணுவார் தெரியுமா? நடு ராத்திரியில் அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு முன்னாடி பணம் தேவைன்னா பணத்தை கொண்டு வச்சிருவார், ட்ரெஸ்ஸு தேவைன்னா ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வச்சிருவார். அடுத்த நாள் காலையில் ஜனங்கள் வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா, ஆண்டவரே நான் ஜெபித்த காரியம் என்ன பண்ணியிருக்குது, என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இதனால அவருக்கு ஒரு பேரை கொடுத்தாங்க, இவர் தான் தெய்வம்னு அவரை மாற்றிட்டாங்க. ஒரு நாள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆர்ஃபனேஜில் கொஞ்சம் பிள்ளைங்க உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஏசப்பா, இந்த உலகத்தில் எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த கிறிஸ்மஸ் டைமில் எல்லாம் கலர் கலராக ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு பழைய ட்ரெஸ் தானே இருக்குது, எங்களை கொஞ்சம் ஆசீர்வதிக்க மாட்டீங்களா, கொஞ்சம் காசு கொடுத்தா நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவோமே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நிக்கோலஸ் ஐயா இதை கேட்கிறாரு. நடுராத்திரி யாருக்கும் தெரியாமல் பயங்கரமான விண்டர் சீசன், பனி காற்று வீசி கொண்டிருக்கிறது. விண்டர் சீசனில் வர்றாரு, யாருக்கும் தெரியாமல் வந்து நம்ம சிமினி என்று சொல்லுவோமே, மேலே புகை போய் கொண்டிருக்குமே, அதுக்கு மேலே ஏறுறார். ஏறி பார்த்தா உள்ள 2 சாக்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? 2 சாக்ஸை காய வைத்திருக்கிறார்கள், ட்ரை பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா விண்டர் டைமில் வெளியே காய போட்டால் துணி காயாது, ஏன்னா பயங்கரமான பனி வீசும், பயங்கரமான காற்று வீசும். அதனால அந்த சிம்மினிக்குள்ள அதை காய போட்டிருக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, சரி எங்க பணத்தை வைக்கிறதுன்னு தெரியாம அந்த சாக்ஸுக்குள்ள காசை போட்டு வந்துட்டார். அடுத்த நாள் இந்த பிள்ளைங்க வர்றாங்க. காலையில் பயங்கர குளிராக இருந்ததுனால அந்த சாக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. உள்ள பார்த்தா பணங்கள் இருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றியோடு சொல்றாங்க, நீர் எங்களை காண்கிற தெய்வம், ஹல்லேலூயா, எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நிறைய இடத்துல பார்க்கிறோம், நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீல ஒரு முக்கியமான ஒரு காரியம் தொங்கிட்டு இருக்கோம், சாக்ஸ். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பெரிய பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீல இன்னைக்கும் நம்ம பார்த்தா சாக்ஸ் தொங்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க எதனால இந்த சாக்ஸை கொண்டு தொங்க வச்சிருக்கிறாங்க? நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இதை பார்த்த பிறதான் புரிந்து கொண்டேன், அன்னைக்கு அவர் செய்த உதவினால இன்றைக்கும் ஜனங்கள் அதை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உதவி செஞ்சு பாருங்க, இந்த உலகம் உங்களை மறந்து போகாது. உதவி செய்து பாருங்கள். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் உங்களை ரெட்டிப்பாக உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. கடைசியில் அவர் மரிக்கும் பொழுது, அவர் மரித்து விட்டார். மரித்த பிறகு இந்த நாளை நம்ம கொண்டாடணுமே, இந்த மனுஷன் நமக்கு இவ்வளவு உதவி செய்திருக்கிறாரே, இந்த நாளை நாம் எப்படியாவது கொண்டாட வேண்டும், இந்த மனுஷனை மறந்து விடக்கூடாது என்று சொல்லிதான் இந்த கிறிஸ்மஸ் வரும்போதெல்லாம் சோப்பு கலர் சட்டையை போட்டுட்டு, தாடி இல்லாதவர்களுக்கும் அழகான தாடி வைத்து கொடுத்து, தொப்பை இல்லாதவங்களுக்கும் தொப்பை வச்சு கொடுத்து ரோட்டில் அழகா நடந்து வர்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாம் மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக எத்தனையோ ஏழைகளுக்கு அந்த செயின்ட் நிக்கோலஸ் என்ற போதகர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தால மறக்க முடியாதவர்களாக, தலை சிறந்தவர்களாக உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா, 3வது சிங்கத்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற 3வது குணாதிசயம், 2வது குணாதிசயம் என்ன? நாம் கொடுக்கிற குணாதிசயத்தை கொண்டிருக்கணும். The experience of giving to others, மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை நாம் இருதயத்தில் கொண்டிருப்போமே ஆனால் நிச்சயமாய் தேவன் உங்களை உயர்த்த, ஆசீர்வதிக்க, சங்கீதக்காரன் சொல்லுகிற அதே ஆசீர்வாதத்தை 2025 உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கடைசியாக சொல்லி நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நாகும் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் அது நிரப்பிற்று. ஹல்லேலூயா.
மூன்றாவது, இந்த சிங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு ரொம்ப அழகான ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய ஆஸ்தியோ மற்றவருடைய அந்தஸ்தையோ தான் வீட்டுக்குள்ள வச்சிருக்காது. தான் வேட்டையாடின, தான் சுகந்தரித்து கொண்ட அந்த காரியத்தை மாத்திரம் தான் என்ன பண்ணியிருக்கோம், தன் கெபிக்குள்ள வச்சிருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், லஞ்சத்தை வாங்கி வச்சுட்டோன்னா, இவங்கிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்குறதுக்கு பதில் ஒரு 30,000 ரூபாய் வாங்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருந்துரும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நினைக்கிற ஒரு காரியம், எத்தனையோ தேவனுடைய சபைக்கு வருகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுக்கிற ஒரு சாபம் என்ன தெரியுமா? லஞ்சம். இந்த வருஷத்துல ஒரு முடிவு எடுக்க போகிற தகப்பனே, என்னால எதை முடியுதோ அது எனக்கு போதும்ப்பா. நான் சம்பாதிக்கிற 5,000 ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா போதும். மற்றவர்களுடைய 10,000 ரூபாய் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்னு ஒரு நாள் நம்ம நினைக்க கூடாது. கிடைக்கிற மாசம் 5,000 ரூபாய் கிடைக்குதா, 5 ரூபா தேவனுடைய சமூகத்தில் வந்து காணிக்கை பெட்டியில் போட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே நீர் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறீர். 5,000 ரூபாய் உங்க வாழ்க்கையில போதுமானதாக இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலரை பார்க்கும் பொழுது மாசம் 1,00,000 ரூபா 2,00,000 ரூபா சேலரி வாங்குறாங்க. கடைசியில் பார்த்தா எங்கே கொண்டு போய் கொடுக்குறாங்க தெரியுமா? மருத்துவமனையிலையும் அட்வொகேட் கையிலையும் கோர்ட் வாசலையும் செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிலரை பார்க்குறோம், மாதம் 7,000 ரூபா தான் சம்பளம் இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் தகப்பனே நீர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறீரப்பா, வேற யாருடைய ரத்தத்தையும் நான் குடிக்கலை, நீங்கள் கொடுத்த அந்த சின்ன ஒரு காசை கையில் வச்சிருக்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை இந்த 2025 ஃபுல்லும் வழிநடத்துங்க. யாரு சொல்றாங்களோ அந்த சிங்க குட்டிகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடுவதில்லை. ஹல்லேலூயா. யாருடைய காசோ யாருடைய செல்வமோ நமக்கு தேவையில்லை. தேவன் கொடுத்ததுல மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இது போதும்ப்பா, இந்த வாழ்க்கை எனக்கு போதும் ராஜா, இவ்வளவு நான் வாழ்ந்தா போதும்ப்பா, நீங்க கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி பாருங்க. நிச்சயமா இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும், இப்பொழுது நீங்க போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் உங்களை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3 காரியம் சிங்கத்தின் மூலமாய் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டு இருக்கிறோம். முதலாவது என்ன சொன்னேன்? தனக்கு வேண்டியதை தானே போய் வேட்டையாடுறது போல நமக்கு தேவையா? ஆண்டோடைய சமூகத்தில் காத்துருங்க. தகப்பனே நீர் என்னை பலப்படுத்தும் என்று கேளுங்கள். வேற யாரும் மீடியேட்டர் தேவையில்லை. இங்க போனா எனக்கு விடுதலை கிடைச்சிரும், அங்க போனா எனக்காக ஜோம் பண்ணுவாங்க. நீங்க தேவனுடைய சமூகத்துல முட்டங்கால் போடுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு விடுதலை தாரும். 2வதாக ஒரு காரியத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். தனக்கு கிடைத்ததை என்ன பண்ணோம்? மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு அனுபவம். ஆண்டவரே எனக்கு இருக்கும், நான் எக்ஸஸாக இருக்குன்னா தகப்பனே நான் 2 சட்டை எடுத்தால் 1 சட்டையை கொடுத்துட்றேன்ப்பா. எனக்கு தேவையில்லாத ஒரு சட்டை வீட்டில் இருக்கும்னா சட்டை இல்லாத ஒரு ஆளுக்கு கொடுத்துட்றேன். ஆண்டவரே என்னிடத்துல ஒரு காரியம் எக்ஸ்ட்ரா இருக்குதுப்பா, இது யாராவது கேட்டால் நான் கொடுக்குறேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வதாக பார்க்கிறோம், மற்றவருடைய செல்வத்தில் வாழாமல் தேவன் நமக்கு கொடுத்த 500 ரூபாவா இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் 2025 உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும். நிச்சயமாய் 2025 உங்க வாழ்க்கையில குறைவுகள் மாறும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் இந்த 2025 குறைவுபடுவதில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி கேட்ட வசனத்தின் பிரகாரமாய், ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ இடத்துல குறைவுபட்டிருக்கிறோம்ப்பா, எத்தனையோ இடத்துல குறைவுபட்ட அனுபவத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும் என்று கேட்பீங்களா? தகப்பனே குறைவோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் தகப்பனே, நெருக்கத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா, கட்டுகளோடு வந்திருக்கிறோம் தகப்பனே. வசனத்தை இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில 2025 குறைவு பற்ற கூடாதப்பா. 2025 என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் தகப்பனே. 2025 என் தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசப்பா, இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சேர்ந்து பாடுவோமா?
ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே நான் உங்களை எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் அப்பா. எந்த மனுஷனையோ எந்த உறவுகளை நம்பவில்லை. 2025 உங்களை மட்டும் நம்பி வந்திருக்கிறேன் தகப்பனே. உங்களை மட்டும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் அப்பா. என் வாழ்க்கை கரம் பிடித்து நடத்துங்க ராஜா. எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே உம்னே நிறுத்தியுள்ளே. ஆஹா அல்லேலு சேர்ந்து பாடுவோமா? ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா. ஆஹா. பாடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கடந்து வாரும் அப்பா. நெருக்கங்களை மாற்று தகப்பனே. போராட்டங்களை தேவன் மாற்று தகப்பனே. குறைவுகள் மாறட்டும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபடுவதில்லை. இவ்வளவு நாள் குறைவுபட்டிருக்கலாம். 2025 தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். வசனம் சொல்லியிருக்கிறது, அவரை பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்து போவதில்லை. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நிச்சயமாக இந்த 2025 உங்க வாழ்க்கையில் நன்மையின் வருஷமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். இரட்டிப்பான நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் காண பண்ண தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 காரியத்தை இதயத்தில் நினைவு கொள்ளும். ஆண்டவரே, எங்களுடைய பலத்தினால, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற பலத்தினால உம்மோடு கூட ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள தேவன் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, என்னிடத்துல ஏதாயிலும் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா தகப்பனே, உமக்காக நான் கொடுப்பேன் அப்பா. ஆண்டவரே, இனி என்னுடைய பேங்க்ல மற்றவருடைய அமௌண்டோ மற்ற யாருடைய காசையோ நான் வீணாக வாங்கி வைப்பதில்லை தகப்பனே. நீர் கொடுப்பதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறேன். என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும். 2025 எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்திற்கும், எங்கள் உறவினர்களுக்கு, எங்களுடைய நண்பர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள வருஷமாக மாறட்டும். கடைசியா ஒரு முறை கரங்களை மட்டும் மேல உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசினீர். வருகிற வாரத்துல கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவனுடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். தேவனுடைய மகிமை தங்கி இருக்கட்டும். கையிட்டு செய்கிற வேலைகள்ல தேவனுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதியும். இருதய விருப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இந்த வருஷத்துல எதெல்லாம் இருதயத்துல விண்ணப்பம் செய்கிறார்களோ ஆண்டவரே, அது அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்பா. பஞ்ச காலங்கள் மாறி ஒரு செழிப்பின் காலங்களை பார்க்க தேவன் கிருபை செய்யும். ஆண்டவரே, யூடியூப்ல பார்க்கிற ஜனங்களை உடைய கரங்களை தருகிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும். விசேஷமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அப்பா. தாழ்த்துகிறோம். அடுத்த வாரம் இந்த இடத்துல கடந்து வருகிற வர, உடைய வார்த்தை கேட்கிற வர தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம் எங்க மேல தங்கி இருக்கட்டும். தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.